என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஒரு நாளுக்குள் எத்தனை கனவு உன் பார்வையில் விழுகிற பொழுது தொடு வாரத்தை தொடுகிற உணர்வு. ஒரு நிமிடத்தில் எத்தனை மயக்கம், இந்த மயக்கத்தில் எத்தனை தயக்கம், இந்த தயக்கத்திலும் வரும் நடுக்கம், நின்றாலும் காதல் மிதக்கும். ஐஷோ, நான் எதுக்காக இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தனோ அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. நீ, நான், ரியா, நம்ம 3 பேரும் சேர்ந்து வாழற அந்த வாழ்க்கைய தினமும் கனவுல மட்டும்தான் வாழ்ந்திருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்திலேயே அதை நிஜத்திலையும் வாழ போறேன். இந்த வீட்டுல நீ இல்லைனாலும் ஒவ்வொரு இடத்துலயும் உன் கூட நான் கற்பனையில வாழ்ந்திருக்கேன். ஆனா அது கூடிய சீக்கிரமே நிஜமாக போகுது. நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படா ராத்திரி ஆகும், கனவுல நீ வருவே, உன்னை பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்போ ராத்திரி எல்லாம் தூங்காம எப்படா விடியும், காலையில ஆகும், உன்னை வந்து பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ரியா குட்டி, என்னடா அப்பா எப்பவும் போல தனியா புலம்ப ஆரம்பிச்சுட்டாருன்னு பாக்குறியா? செல்லம், இவ்வளோ நாள் உன் அம்மாவை எப்ப பாப்பணும்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன் அம்மா நம்ம கிட்டயே வந்துட்டா. கூடிய சீக்கிரம் நம்ம கூட நம்ம வீட்டுக்கே வந்துருவா. ரியா குட்டி, நீ இன்னி வரைக்கும் உன் அம்மாவை பார்த்ததே இல்லைல்ல? அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோமே, அதான் உன் அம்மா. உன் அம்மாவை பார்க்குற வரைக்கும் அவ திரும்ப வரலனாலும் அவ இல்லாத குறை உனக்கு தெரியாம உன்னை நல்லபடியா வளர்க்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா உன் அம்மாவை எப்ப திரும்ப பார்த்தனோ அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவ இல்லாம இருக்க முடியாதுன்னு தோணுதுடா. ரியா செல்லம், உன் அம்மா திரும்ப நம்ம கூட வந்து சேர்ந்துருவாள்ல? எனக்காக இல்லைனாலும் உனக்காக நிச்சயமா அந்த கடவுள் உன் அம்மாவை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு. அந்த கடவுள் கொண்டு வராரோ இல்லையோ, ஆனா உன் அப்பா எப்பாடுபட்டாவது உன் அம்மாவை இங்க கொண்டு வருவேன். சரி ரியா குட்டி, அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அப்பா அங்க போய் அம்மாவை பார்த்து பேசினா தானே அம்மா சீக்கிரமா நம்ம கிட்ட வருவா. சரிவா, நம்ம போலாமா? உன்னை கொண்டு போய் அப்பா சக்தி அங்கிள் வீட்டுல விடுறேன். என்னடா செல்லம், அப்பா நீங்க மட்டும் அம்மாவை பார்க்க போறீங்க, ரியா குட்டியை கூட்டிட்டு போக மாட்டீங்களான்னு தானே கேக்குற? கண்டிப்பா என் ரியா செல்லத்தையும் அம்மாவை பார்க்கறதுக்கு அப்பா கூட்டிட்டு போவேன். ஆனா இப்ப இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ள எப்படியாவது அம்மா கிட்ட பேசி முதல்ல அப்பா அம்மாவை கரெக்ட் பண்றேன். அதுக்கப்புறமா என் செல்லக்குட்டியை அடிக்கடி அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போறேன். சரியா? அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்த அந்த குழந்தைய பார்க்கும்போது முதல் தடவை பார்க்குற மாதிரியே இல்லை. ஏதோ ரொம்ப பழக்கமான குழந்தை மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்னால அந்த குழந்தையோட முகத்தை மறக்கவே முடியல. எப்பவுமே அந்த குழந்தையோட முகமே தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அதான் ஏனே புரியல. அந்த டாக்டர் சார் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தாரு. ஒருவேளை அது அவரோட குழந்தையா இருக்குமோ என்னமோ தெரியல. திரும்ப அந்த குழந்தைய பார்க்கணும் போலயே இருக்கு. திரும்ப அவர் கூட்டிட்டு வருவாரா? ஐஷோ. ராகேஷ், என்ன ஐஷோ, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆச்சு, இன்னும் கிளம்பாம உட்காந்துருக்க? இல்ல ராகேஷ், அதான் கிளம்புறேன். என்னாச்சு உனக்கு? நானும் இங்க வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா தனியா உட்காந்து என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அது ஒன்றும் இல்லை ராகேஷ், நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் சாரோட ஒரு குழந்தைய பார்த்தோம்ல, அந்த குழந்தைய எனக்கு பார்க்கும்போது ஏதோ முன்னாலேயே பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த குழந்தையோட முகத்தை என்னால் மறக்கவே முடியல. அதான் அந்த குழந்தைய இதுக்கு முன்னாடி எங்க பார்த்திருப்பேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஏன் நீ என்ன லூசா? நம்ம இந்தியாவுக்கே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அப்புறம் எப்படி அந்த குழந்தைய நீ முன்னாடியே பார்த்துருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் உனக்கு கொஞ்சம் குழந்தை சென்டிமெண்ட் அதிகம் தான். சும்மா கனவுல குழந்தைய பார்த்தேன், இந்த குழந்தைய முன்னாலேயே பார்த்தேன்னு இப்படி தான் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் உன்னோட மன பிரம்ம ஐஷு. இங்கே பாரு, நம்ம இங்கே ப்ராஜெக்ட் பண்ண வந்திருக்கோம். அந்த விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு இப்படி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. அப்புறம் இன்னொரு விஷயம் ஐஷு, அங்கிளும் ஆண்டியும் என்ன நம்பி தான் உன்னை இங்கே ப்ராஜெக்ட் பண்ணவே அனுப்பி வச்சிருக்காங்க. இங்கே நம்ம ப்ராஜெக்ட் முடிஞ்சு திரும்ப போகிற வரைக்கும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால இங்கே இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும். இங்கே யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்காம நீ பேசக்கூடாது. குறிப்பாக இந்த டாக்டர் ஷமீர் கிட்ட. என்ன ராகேஷ், ஏன் இப்படி சொல்ற? அவர்தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் லீடர். எதுனாலும் அவர்தான் நமக்கு சொல்லி தர போறாரு. நம்ம எதுனாலும் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்டயே பேச வேணாம்னு சொல்ற? எல்லாம் சரிதான் ஐஷு. ப்ராஜெக்ட் விஷயமா அவர் என்ன வேணா சொல்லி தரட்டும். அதுல என்ன டவுட் வேணாலும் கேளு, நான் வேண்டாங்களே. மற்றபடி அவர் உங்ககிட்ட ஏதாவது பேசினா பர்சனலா எதுவும் வச்சுக்காதன்னு சொல்றேன். அவர்கிட்ட பர்சனலா பேசுறதுக்கு என்ன இருக்கு? ப்ராஜெக்ட் விஷயமா தான் பேச போறோம். அதான் ப்ராஜெக்ட் விஷயமா பேசிக்க. வேற ஏதாவது பேசினா எதுவும் பேசாதான்னு சொன்னேன். நான் ஏன் சொல்றேன்னா, இது புது இடம், யார் எப்படின்னு நமக்கு எதுவும் தெரியாது. உன்னை பத்திரமா துபாய்க்கு கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. அதான் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். இங்க பாரு ராகேஷ், நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும் எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே ஐஷு, நான் ஜஸ்ட் உன் மேல உள்ள அக்கறையில தான் சொன்னேன், மற்றபடி எதுவும் இல்லை. சரி ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுதுல்ல, நீ ரெடியாவு, நம்ம கிளம்பலாம். ஓகே ராகேஷ். நிலா குட்டி, தூங்கி எந்திரிச்சிட்டியா? கீழே பார்த்து விழுந்துடாத. என்னடா, வா வா, இங்க வா, அம்மாட்ட வா. அவங்க வெளியே எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. நீ இப்பதானே தூங்கி எந்திரிச்ச. இரு, அம்மா உனக்கு பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ சரி, அவன் வெளியே தான் இருப்பான், போய் பாரு. அம்மதா, மரகதக்கா எங்க? வாங்கத்த, அத்தை வெளியே எங்கேயோ கடைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ சரி சரிம்மா. என்னம்மா மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு உண்டானது காய்கறி நறுக்கிட்டு இருக்கியா? என்ன சாம்பார் வைக்கிறக்கா? ஆமாத்த, சாம்பார் வச்சு அப்புறம் ஏதாவது பொரியல் பண்ணலான்ட்டு இருக்கேன். சரிம்மா, கூட நான் வேணா காய் அரிஞ்சு தரேன். நீ உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இல்லத்த பரவாயில்ல, வேலையெல்லாம் எதுவும் இல்லை, நான் பண்ணிக்கிறேன். நீங்க சும்மா உட்காருங்க. சரிம்மா. பிள்ளைங்க எங்க? அவங்க 2 பேரும் தான் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க அத்தை. ஓ சரி சரிம்மா. வா ரவீன், வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமா நீ, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் நீ. சரி ரவீன், போயிட்டு வா. அம்மா, இங்க பாரு மாமதா, யாரையும் என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு. நேற்றே நான் கிளம்பி ஊருக்கு போயிருப்பேன். நீயும் கதிரும் அவ்வளோ தூரம் சொன்னனால மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். என்னை என் பாட்டுக்கு இங்கே இருக்க விட்டா சரி. அதை விட்டுக்கிட்டு யாராவது என்கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது வந்தாங்கன்னா அப்பவே கிளம்பி நான் ஊருக்கு போயிடுவேன் சொல்லிட்டேன். வேண்டாம் நீ, அம்மாவை ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லுங்க. நான் அம்மா கிட்ட பேசல. என் அம்மா என்கிட்ட பேசாம ஒரு நாள் கூட இருந்ததில்ல. அவங்களால என் கூட பேசாம இருக்கவும் முடியாது. என் மேல ரொம்ப நாளைக்கெல்லாம் அம்மாவால கோபமா இருக்க முடியாது. சீக்கிரமே அம்மா என்கிட்ட பேசிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணி. என் மேல உள்ள கோபம் போய் அம்மா என்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அது வரைக்கும் அம்மா என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, ஆனா ஊருக்கு மட்டும் போக வேண்டாம்னு சொல்லுங்க அண்ணி. அம்மா இங்க இருந்தா போதும், அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தா கூட எனக்கு போதும் அண்ணி. அமுதா, பிள்ளைங்க வெளியே இருக்காங்கன்னு சொன்னல, நான் போய் பாத்துக்கிறேன். அரவிந்த், நீ ஒன்றும் கவலைப்படாத அரவிந்த். அத்தை சீக்கிரமா சரியாயிடுவாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் கோபம் வருத்தம் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். எனக்கு தெரியும் அண்ணி, அம்மா சீக்கிரமா சரியாயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி அண்ணி, பரவாயில்ல. அம்மாவுக்கு எப்போ என் மேல கோபம் போகுதோ அப்போ என்கிட்ட பேசட்டும். ஆனா அது வரைக்கும் அம்மாவை ஊருக்கு மட்டும் போக விடாதீங்க அண்ணி. ஏன்னா ஊருக்கு போனா அங்க யாருமே இல்ல, வீட்டுல போய் தனியா உட்காந்து எதையாவது யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்கன்னா கூட நீங்க, கதிரண்ண, பெரியம்மா, அம்மாச்சி எல்லாரும் இருக்கீங்க. இங்க இருந்தா கூட அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்புறம் என்ன, என்னையும் சீதாவையும் பார்க்க தான் அம்மாவுக்கு கோபம் வரும்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வேணும்னா வெளியே எங்கேயாவது போயிருட்டா அண்ணி.
ஐயோ என்ன அரவிந்த் பேசுற? இப்போ நீங்க வெளியே போனா மட்டும் அத்தையோட கோவம் சரியாயிடுமா? வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ சீதாவை கூட்டிட்டு வெளியே போனாலும் அது சரிப்பட்டு வராது. ஏன்னா ஏற்கனவே நீயும் சீதாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அத்தை கோவமா இருக்காங்க. இதுல வேற நீங்க தனியா போயிட்டா அப்பவும் அத்தை என்ன நினைப்பாங்க சொல்லு? உன்னை சீதா தனியா கூட்டிட்டு போயிட்டான்னு தானே நினைப்பாங்க. அதனால வேண்டாம் அரவிந்த், நீங்க இங்கேயே இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அவங்க கோவமா இருப்பாங்க. அப்புறம் உங்களை பார்க்க பார்க்க அவங்களே சரியாயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, சீதா இங்க அத்தையோட இருந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா சீதாவை அத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்க அண்ணி, நீங்க சொல்றதும் சரிதான். அப்புறம் அண்ணி, அம்மா பேசினதுல சீதா ரொம்ப வருத்தமா இருக்கா. இப்ப அவளை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை அண்ணி, நான் போயே ஆகணும். அதனால கொஞ்சம் சீதாவை பார்த்துக்கங்க அண்ணி. என்ன அரவிந்த் இது நீ சொல்லணுமா? நீ கிளம்பு, நான் சீதாவை பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணி. ஆதி ஏ நிலா வா. ஏண்டா என்ன விட்டுட்டு வந்த? ஏ நீ தானே தூங்கிட்டு இருந்த. அதான் நான் டைம் ஓட்டிட்டு இருக்கேன். சரி நானும் வரேன். வா நம்ம ரெண்டு பேரும் டைம் விளையாடலாம். கிக்க பக்க கிக்க பக்க கிக்க பக்க கிக்க பக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.